நம்மளோட லைஃப்பில் நம்ம ஏகப்பட்ட கேம் பார்த்தீங்கன்னா விளையாடி இருப்போம். ஆனால் இந்த மாதிரி கேம்ஸ்லாம் விளாட்னா நம்மளோட உயிருக்கே கூட ஆபத்தாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு 4 கேமை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும். த எலிவேட்டர் கேம். இந்த கேம் ஃபஸ்ட்டு ஜப்பானிலேருந்து வந்திருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு தேதி இருக்குது. இந்த கேமை எப்படி விளையாடலாம்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். இந்த கேமை 10 மாடி கொண்ட எலிவேட்டர் இருக்கிற ஒரு பில்டிங்கில் தான் இந்த கேமை விளையாட முடியும். அதே மாதிரி இந்த கேமை நீங்கள் மட்டும்தான் தனியாக விளையாடணும். வேறு யாருமே உங்கள் கூட இருக்கக்கூடாது. சப்போஸ் நீங்கள் விளையாடும் பொழுது வேறு ஏதாவது ஒரு பர்சன் உங்கள் எலிவேட்டருக்குள்ளே ஏறினாங்கன்னா அந்த கேமை நீங்கள் அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து இந்த கேமை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதனாலேயே இந்த கேமை நைட் டைமில் விளையாட ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த கேம் விளையாடி பலரும் காணாமல் போயிருக்காங்க சொல்லிட்டு ஒரு தகவல் இருக்குது. ஸோ முதல்ல இந்த கேம் ஆற அந்த தனிநபர் லிஃப்ட்டில் இருக்கிற 4th பட்டன் அமைக்கி லிஃப்ட்டோ 4வது ஃப்ளோருக்கு போகும். அங்கேருந்து நீங்கள் இறங்காமல் 2nd ஃப்ளோர் பட்டனை அமுக்கணும். 2nd ஃப்ளோருக்கு வந்த உடனே 6th ஃப்ளோர் பட்டனை அமுக்கணும். 6th ஃப்ளோரில் இருந்து மறுபடியும் 2nd ஃப்ளோருக்கு வரணும். 2nd ஃப்ளோருக்கு வந்த பிறகு 10th ஃப்ளோருக்கு போகணும். 10th ஃப்ளோரில் இருந்து 5th ஃப்ளோருக்கு போகணும். இது வரைக்கும் எந்த ஒரு பர்சனும் உங்கள் எலிவேட்டரில் ஏறக்கூடாது. அப்படி ஏறினாங்கன்னா இந்த ஒரு ஸ்பாயிலார்டுன்னு சொல்கிறாங்க. 10th ஃப்ளோரில் இருந்து 5th ஃப்ளோருக்கு வரும்பொழுது ஒரு பெண்மணி உங்கள் எலிவேட்டரில் ஏறுவாங்களாம். அந்த எலிவேட்டரில் ஒரு பெண்மணி ஒரு பேய்னு சொல்கிறாங்க. அவங்க கிட்ட நீங்கள் எக்கார்ந்து கொண்டு பேசவோ பார்க்கவோ கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஒருவேளை அவங்கள நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பெண்மணி உங்களை எங்கேயோ கூட்டிகிட்டு போயிடுன்னு சொல்கிறாங்க. அந்த பெண்மணி உள்ளே வந்த பிறகு 1st ஃப்ளோர் பட்டனை அமுக்கணும். ஆனால் லிஃப்ட்டு 1st ஃப்ளோருக்கு போகாமல் 10th ஃப்ளோர் நோக்கி போய் அங்கே டோர் ஓப்பன் ஆகி நீங்கள் வெளியே வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதோ ஒரு உலகம், அதாவது பேரனல் உலகம் இந்த எலிவேட்டர் உங்களை கூட்டிகிட்டு போகும். அதன் பிறகு நீங்கள் எலிவேட்டர் விட்டு வெளியே வரும்பொழுது அந்த பெண்மணி நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்கும். ஆனால் அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காமல் அந்த எலிவேட்டர் விட்டு திரும்பி பார்க்காம போகணும்னு சொல்கிறாங்க. அதன் பிறகு அந்த உலகத்தில் இந்த கேம் ஆற பர்சன் தவிர வேறு யாரும் இருக்க மாட்டாங்களாம். அது மட்டும் இல்லாமல் தூரத்தில் ஒரு ப்ளஸ் சிம்பிள் தெரியும்னு சொல்கிறாங்க. இந்த கேமை விட்டு வெளியே வர 2 வழிகள் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு நீங்கள் எலிவேட்டர் விட்டு வெளியே வராமல் 1st ஃப்ளோர் பட்டன் அமைக்கி எலிவேட்டரும் 1st ஃப்ளோர் நின்று டோர் ஓப்பன் ஆகிக்கப்புறம் நீங்கள் திரும்பி பார்க்காம போயிட்டு இந்த கேமை நீங்கள் முடிக்கலாம். 2வது வழி என்னென்னா, நீங்கள் ஒரு வேளை எலிவேட்டர் விட்டு வெளியே வந்துட்டீங்கன்னா நீங்கள் வந்து எலிவேட்டரில் தான் உங்களால் திரும்பி போக முடியும். ஆனால் நீங்கள் வந்து எலிவேட்டர் மாதிரி அங்கே நிறைய எலிவேட்டர்கள் இருக்குமா. கரெக்டான எலிவேட்டருக்குள்ளே வந்த பிறகு மறுபடியும் அதே பேட்டர்ன், அதாவது 4வது ஃப்ளோர்லேருந்து 2வது ஃப்ளோர், 2வது ஃப்ளோர்லேருந்து 6வது ஃப்ளோர், மறுபடியும் 2வது ஃப்ளோர் வந்த பிறகு 5வது ஃப்ளோர், இந்த மாதிரி பழைய பேட்டர்ன் யூஸ் பண்ணி எலிவேட்டரும் 5வது ஃப்ளோரில் வந்ததுக்கப்புறம் 1st ஃப்ளோர் பட்டனை அமுக்கணும். ஆனால் எலிவேட்டர் 1st ஃப்ளோருக்கு போகாமல் 10th ஃப்ளோர் நோக்கி போய் அங்கே 10th ஃப்ளோரில் நின்னதுக்கப்புறம் அந்த எலிவேட்டர் விட்டு நீங்கள் திரும்பி பார்க்காம போய் இந்த கேமை நீங்கள் இப்படியும் முடிக்கலாம். ஸோ இப்படி தான் இந்த எலிவேட்டர் கேம் விளையாட சரியான வழிமுறை. இந்த எலிவேட்டர் கேமை நீங்கள் விளையாடுவீங்களா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். சார்லி உங்களை பல பேருக்கு இந்த சார்லி கேமை தெரிஞ்சிருக்கும். இந்த கேம் ஃபஸ்ட்டு ஸ்பெயின்லேருந்து வந்திருக்கலாம் சொல்லிட்டு ஒரு தேதி இருக்குது. இந்த கேம் விளையாடி பலரும் பயந்து போயிருக்காங்க சொல்லிட்டும் ஒரு தகவல் இருக்குது. இந்த கேம் விளையாட நள்ளிரவு 3 மணிக்கு உங்கள் ரூம் லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பேப்பர் எடுத்து 2 பக்கம் எஸ் நோ எழுதிட்டு 2 பென்சில் எடுத்து கிராஸ் மாதிரி வச்சு ஒரு மெழுகு வெத்தியை அந்த பேப்பர் பக்கத்தில் ஏற்றி இந்த கேமை நீங்கள் தொடங்கணும். இந்த கேமை ஸ்டார்ட் பண்ண ஃபஸ்ட்டு சார்லி ஹாயூ ஏர் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழித்து உங்கள் கூட வேறு யாரும் இருக்கிற மாதிரியே உங்களுக்கு தோணுமா? இப்படியே அந்த பென்சிலும் எஸ் பக்கம் திரும்புன்னு சொல்கிறாங்க. இப்படியே நீங்கள் எந்த கொஸ்டின் வேணாலும் கேட்கலாம். இந்த கேமை நீங்கள் பாதியிலலாம் முடிக்கக்கூடாது. ஒருவேளை இந்த கேமை நீங்கள் முடிக்கணும்னா அந்த ஆன்மா கிட்ட பர்மிஷன் வாங்கி இந்த கேமை முடிக்கலாமா அப்படின்னு கேட்கணும். அப்போது எஸ் பக்கம் வந்து நின்றுச்சுன்னா இந்த கேமை நீங்கள் முடிச்சிக்கலாம். அப்போது எஸ் வராமல் நோ வந்து நின்றுச்சுன்னா இந்த கேமை நீங்கள் தொடர்ந்து விளையாடி கொண்டு இருக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த சார்லி கேமை விளையாடி ஒருத்தர் மென்டலாக அஃபெக்ட் ஆகிருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு தகவல் இருக்குது. இந்த கேம் நீங்கள் வீட்டில் தனியாக இருக்கும்போது விளையாடுவீங்களா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒன் மேன் ஐடென்சி கேம், இதுவும் ஒரு ஜாப்பனீஸ் கேம் தான். இந்த கேமை எக்கார்ந்து கொண்டும் விளையாடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த கேம் ரொம்பவே ஒரு ஆபத்தான கேம்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க. இந்த கேமில் நம்ம ஒரு பொம்மை கூட ஐடென்சிக் விளையாடணும். இதுதான் இந்த கேமோட கான்செப்ட். இந்த கேமில் நம்ம ஒரு பொம்மையை எடுத்து அந்த பொம்மைக்குள்ளே இருக்கிற பஞ்செல்லாம் வெளியே எடுத்து அந்த பொம்மையை எம்டி பண்ணி அதுக்குள்ளே அரிசி, நம்மளோட முடி, நகம்னு சொல்லிட்டு பொம்மைக்குள்ளே வச்சு அந்த பொம்மையை இறுக்கி கட்டி நம்மளோட வீட்டில் இருக்கிற மொத்த லைட்டையும் ஆஃப் பண்ணிவிட்டு எங்கேயாவது நம்ம வீட்டில் அந்த பொம்மையை எடுத்து ஒளிய வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த பொம்மைக்கு நீங்கள் ஒரு பேர் வைக்கணும்னு சொல்கிறாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பொம்மை நீங்கள் வச்ச இடத்துல இருக்காமல் வேறு ஏதோ ஒரு இடத்துல
இருக்கும்னு சொல்கிறாங்க. அதன் பிறகு அந்த பொம்மையை நீங்கள் சீக்கிரமாக கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த பொம்மை மேலே உப்பு தண்ணியில் ஊற்றி அந்த பொம்மையை நீங்கள் எரிய வைக்கணும். அப்படி நீங்கள் எரிய வைக்காமல் விட்டிங்கன்னா உங்கள் வீட்டை சுற்றி ரொம்பவே நெகட்டிவ் டச்சாகவே இருக்குமா. அது மட்டும் இல்லாமல் அந்த பொம்மைக்குள்ளே இருக்கிற ஆத்மா உங்களோட வீட்டிலே இருக்குன்னு சொல்கிறாங்க. உங்களோட வீட்டில் ஒரு பொம்மை இருந்தால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருங்க. நாக் த டோர் கேம். இந்த கேமும் கொஞ்சம் ஆபத்தான கேம் தான். இந்த கேமில் ஒரு பேயை உங்களோட வீட்டில் இன்வைட் பண்ணுறீங்க. இந்த கேமை எப்படி விளையாடணும்னா, இரவு கரெக்டாக 3 மணிக்கு உங்கள் வீட்டில் இருக்க ஒரு கதவாண்ட போயிட்டு 3 தடவை அந்த கதவை தட்டி ஒரு பேப்பர் எடுத்து யாராவது என் வீட்டில் இருக்கீங்களா அப்படின்னு அந்த பேப்பரில் எழுதி கதவாண்ட வைக்கணும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து அந்த பேப்பரில் உங்களுக்கு பதில் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. மட்டும் இல்லாமல் உங்களோட வீட்டில் உங்களை தவிர வேறு யாரும் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுமா. இந்த கேமை விட்டு வெளியே வர ஒரு பேப்பர் எடுத்து அந்த பேப்பரில் என் கூட விளையாடுறதுக்கு ரொம்ப நன்றி, இப்போ நீங்கள் இந்த இடத்த விட்டு போகலாம் அப்படின்னு அந்த பேப்பரை எழுதி அந்த டோரு கீழே வைக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து அந்த பேப்பரில் எந்த பதிலும் வரலனா அந்த ஆன்மா உங்கள் வீட்டை விட்டு போயிடுச்சுன்னு அர்த்தமா. அதுக்கப்புறம் இந்த கேமை நீங்கள் விளையாடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இந்த கேமை நைட்டில் 3 மணிக்கு உங்கள் வீட்டில் விளையாடுவீங்களா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து எதை பற்றி வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். லவ் யூ கைஸ்.